அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய ரெசிபி என்ன ஒரு ஹெல்த்தான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் நீங்கள் உடனே ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தலாம். இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறவங்களே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு மணல் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகுளுத்த பருப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் நான் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பட்டு பட்டுன்னு தெரிச்சு வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் ஜீரகம் நம்ம வந்து பொரிய விட்டுடலாம். நெக்ஸ்ட் அது நல்லா பொரிஞ்சது நான் வந்து 1 கப்பு வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வெங்காயம் இருக்குங்க, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த வெங்காயத்தை நான் வந்து வதக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு 1 கப்பு நான் வந்து முட்டைக்கோஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதை சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டு கொஞ்சமாக அந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான நான் வந்து சேல்ட் உப்பு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும் நான் வந்து சேர்த்துட்ருக்கேன். பாருங்கள், சேர்த்து லைட்டாக நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கிடலாம். இந்த வெஜிடபிளாக சேர்த்து செய்கிறதுனால நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை கையால் எடுத்து நம்ம வந்து மேஷ் பண்ணி விட்டுறேன் அந்த வெஜிடபிள்ஸோட. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் மேஷ் பண்ணி விட்டுட்டு அதில் சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து அதோட உருவி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்கோட அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு நான் வந்து கோதுமை மாவு சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் நான் வந்து தூள் உப்பு சேர்த்துடலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் அந்த கோதுமை மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேங்க. நிறைய நீங்கள் வந்து தண்ணி காட்டிடக்கூடாது. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போதும் 1 கப்பு மாவுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கைவிடாத மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வரணுங்க. தண்ணி ரொம்பவும் ஆகிடக்கூடாது, கெட்டியாகவும் ரொம்பவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் ஸ்டஃபிங் எடுத்து எல்லாத்தையும் அதோடு சேர்த்துடலாம். பாருங்கள், சேர்த்துட்டு அந்த மாவோட இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க இது. நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல சூப்பராக இருக்கும். ஒரு ஈவினிங் டைமில் ஒரு காஃபியோடு சாப்பிடும்போது அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், எடுத்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து சேர்த்துடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க. நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் லைட்டாக உருட்டி கொஞ்சமாக போட்டுட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆப்போசிட் சைடு திருப்பி போட்டுடலாம். கருக விட்டுறாது, கைவிடாத நல்லா திருப்பி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது வந்து வரத்துக்கு. நமக்கு அந்த வெங்காயத்தோடைய முட்டைக்கோசோட சாப்பிடும்போது செம சூப்பராக இருந்துச்சுங்க, சான்ஸே இல்லை. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர்லேயே நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்துட்லாங்க. பாருங்கள், அவ்வளோதான். இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் அதேமாதிரி போட்டு எடுத்துகிட்டு போகிறேங்க. இது வந்து நான் ஒரு கப் அளவுக்கு போட்டிருக்கிறது ஒரு 4-5 பேர் நம்ம வந்து சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க, சான்ஸே இல்லை. இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான். நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம், அதே சமயம் கோதுமை மாவுலேயும் செஞ்சுருக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.